ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல நம்ம தமிழக அரசு சார்பில் ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிடிஓ ஆபீஸ்கள்ல வந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய மீன்ஸ் வந்து ஒவ்வொரு பிளாக் வைஸா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேகன்சிஸ்க்கான அந்த பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல உங்களுடைய மாவட்டத்துல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு, உங்களுடைய கம்யூனிட்டியில எவ்வளவு வேகன்ட் இருக்கு, நீங்க அப்ளை பண்ணலாமா முடியாதா அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்தி ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ப்ரோ நாங்க வந்து பிசி கேட்டகரி நாங்க ஜென்ரல் அப்ளை பண்ணலாமா, நாங்க வந்து எஸ்சி கேட்டகரி நாங்க பிசில அப்ளை பண்ணலாமா, எங்க மாவட்டத்துக்கு வந்து வேகன்சிஸ் வந்து வரல, நாங்க எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஓவர்வியூவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்டில் அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இங்க இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை என்ற ஊராட்சித்துறை, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்ல இருந்து பிடிஓ ஆபீஸ்கள்ல வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னா ஒரு 4 விதமான டிஃப்ரெண்ட் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர் போஸ்ட், ரெண்டாவது வந்து ரெக்கார்டு கிளர்க்கு, மூணாவது வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு இந்த 4 விதமான டிஃப்ரெண்ட் காலிப்பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காக தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய வாரியாக வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சுட்டு வராங்க. உங்க மாவட்டத்தில் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கறதுக்கான அந்த பட்டியல் வந்து லிஸ்ட் வந்து பிடிஎஃபாவே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல தேர்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, வியூ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ், அதாவது மாவட்டம் வாரியாக காலி பணியிடங்களை பார்வையிட அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க எந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங் நேம் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்றோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஷோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற ஈஸியா உங்களால இந்த இடத்துல அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா நம்ம மாவட்டத்துல நம்மளோட ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. ஆனா இந்த இடத்துல வந்து 18 19 தான் கொடுத்துருக்காங்க, 32 தான் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு வேகன்சிஸ் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலா வேகன்சிஸ் வந்து கம்மிங் ஜூம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 1 by 1 கீழே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வருவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரிடே இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணுங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்கலாம் அப்படின்னா நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. உங்க மாவட்டத்துல வேகன்சிஸ் வந்து இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்க நேர்மையில இருக்கக்கூடிய மாவட்டத்துல அப்ளை பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சவுத் சைடு லைக் வந்து நீங்க வந்து மதுரையில இருக்கீங்க, ஆனா மதுரையில வேகன்சிஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா மதுரைக்கு நேர்மையில இருக்கக்கூடிய சிவகங்கைக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு அப்ளை பண்ணலாம், ராமநாதபுரத்துக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்க மாவட்டத்துல நேர்பை சரௌண்டிங்ல எந்த மாவட்டம் இருக்கோ அந்த மாவட்டத்துக்கு தாராளமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா, அதை பத்தி இவங்க எதுவுமே வந்து தனியா வந்து இந்த மாவட்டத்துல ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனைகளும் அவங்க வந்து நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்கல. அதனால தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மாவட்டம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம், உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பாருங்க இந்த இடத்துல, அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல ஜெனரலுக்கு வந்து 12 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ அதாவது அருந்ததியர் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 16 வேகன்ட் இருக்கு. அதுல ரிசர்வேஷன் கேட்டகரியில பொறுத்த வரைக்கும் போத் உமனும் அண்ட் மென் 2 பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் இருக்கக்கூடியவங்க. சரிங்களா, ஜென்ரல் மீன்ஸ் வந்து ஜென்ரல் கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க தான் அது. அப்போ பிசி எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா நீங்களும் வந்து ஜென்ரல் இருக்கக்கூடியவங்களும் பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வியூ பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம அதை எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. ஹோம் பேஜ்ல உங்களுக்கு இந்த இடத்துல விளம்பரத்தை பார்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலை அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து உங்களுடைய மாவட்டத்தை நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பிளாக் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. பிளாக்கை செலக்ட் நேர இருக்கக்கூடிய டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்ல தெளிவா வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. இந்த பிடிஎஃப் பார்க்காம தயவு செய்து யாரும் வந்து அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணி அமௌண்ட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன சுழற்சி நல்லா கவனிக்கணும். இன சுழற்சி அடிப்படையில தான் வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க, இன்டர்வியூ வந்து நடத்துறாங்க. அதனால இப்போ நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஊராட்சியில நீங்க வந்து ஊராட்சி ஒன்றியத்துல அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, இதுல அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கண்ட் வந்து இருக்கு. இதுல ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 32, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 34, எஸ்சி எஸ்டிக்கு 37 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படின்னா அது யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரிஃபரன்ஸ் அதாவது ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னா பொது பிரிவினர், முன்னுரிமை பெற்றவர்கள் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இரவு காவலருமே வந்து பொது பிரிவினர் முன்னுரிமை பெற்றவர்கள் அப்படிங்கிற கணக்குல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இப்ப நீங்க வந்து ஜென்ரல்ல இருக்கிறீங்க அப்படின்னா, சரி நீங்க வந்து பிசி கேட்டகரியில இருக்கிறீங்க ஆனா ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணலாம். பட் இந்த இடத்துல முன்னுரிமை அற்றவர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். ஸோ இதே மாதிரி உங்களுடைய மாவட்டத்துல நீங்க வந்து அப்ளை பண்ண போற அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அந்த ஒரு பிளாக்குக்கு வந்து அங்க வந்து காலி பணியிடங்கள் வந்து எவ்வளவு இருக்கு, எந்த கேட்டகரியில வந்து காலி பணியிடங்கள் வந்து வேகன்சிஸ் வந்து எந்த கம்யூனிட்டியில இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இதுதான் வந்து கான்செப்ட். சரிங்களா, இப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், ஹவு டு அப்ளை பிடிஓ ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்றதுல வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல பர்சனலா ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணணும் அப்படின்னாலும் இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. எங்க சார்பில் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நீடு டு அப்ளை பிடிஓ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கமெண்ட் டிஎம் பண்ணீங்க அப்படின்னா எங்க டீமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து கேர் எடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் பிடிஎஃப் வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா, இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.